பெண்கள் அப்படின்னாலே பூக்களுக்கு சமமான பாவம். அவர்களுக்கு அந்த கருப்பையில் அந்த பெரிய பொண்ணானத்துலேருந்து அந்த மென்சஸ் நிற்கிற வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கஷ்டங்கள் தான் ஏற்படுறது இல்லையா? இந்த கருப்பையில் எந்த விதமான பிரச்சனைகள், எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கி நல்லா சுகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்லோகம் சௌந்தரிய லஹரியில் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை நான் இதில் கொடுக்க போகிறேன். சில பேருக்கு என்ன காரணம்னே தெரியாமல் எப்போ பாரு வயிற்று வலிச்சுட்டு இருக்கும். சில பெண்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பா, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பா, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்பா, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனாலும் வயிற்றில் வலிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி வலிச்சுட்டே இருக்கிறதுக்கு வாய்வு வலி, அதாவது சூதக வலி அப்படின்னு சொல்கிறத வாயுவினால ஏற்பட்டு எழும்பி வலிச்சு தொலைக்கும். அது உனக்கு தான் ஒன்றும் வயத்தில் பிரச்சனை இல்லையே, ஏன் வலிக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம், கேட்டுருப்பா. அவளை அதை சொல்ல முடியாது. அப்படி வயத்தை இழுத்து பிடிச்சி வலிக்கிச்சு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியான எந்த வலிகள் வயத்தில் இருந்தாலும் பெண்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக அதை நீங்கி சுகமாக சௌக்கியமாக பெண்கள்லாம் மலர்ந்த பூக்களாட்ட சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான இந்த ஸ்லோகத்தை நான் இதில் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்லோகத்தை 45 நாட்கள் முடிஞ்ச வரைக்கும் இதில் 1000 முறைன்னு போட்டிருக்கு. 1000 முறை முடிஞ்சால் பண்ணலாம். அதுக்கோசரம் வீட்டு வேலைகளை விட்டுட்டு நம்மளால் அவ்வளோலாம் பண்ண முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஆதிபராசக்திக்கும் நம்மளோட நிலைமை என்னன்னு தெரியும். அதனால் நம்மளால் முடிஞ்சது ஒரு 100 தரமாவது, இல்லை ஒரு 10 தரமாவது, இல்லை முடிஞ்ச போது இதை மனப்பாடம் பண்ணிட்டு வாயில் மனத்துன்னு சொல்லிட்டோம்னா கூட நம்ம ரோகங்களால் நிச்சயமாக நிவர்த்தியாகி எல்லா பெண்களும் சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறது உறுதியிலே உறுதி. ஏன்னா இந்த அம்மா நம்மளுக்கு என்றைக்கும் துணைக்கிப்பா. இது 45 நாட்கள் சொல்லணும். வெல்லம் போட்ட பாயசம் பண்ணி அம்பாளுக்கு தினமும் நிவேதனம் பண்ணணும். துஷ்டவியாதி நிவாரணார்த்தம் ஸ்ரீ பசுபதி பராதீன ஹிருதயாயை நமஹ. முக்கண்கள் முன்னதிகள் பவித்ரீகர்த்தும் நக பசுபதி பராதீன ஹிருதயே தயாநேத்ரை ரருணதவலஷ்யாமருச்சிபிஹி நத ஷோணோ கங்கா தபனதனயேதி த்ருவமமும் தயானாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேதம் அனகம். இந்த ஸ்லோகம் தான் அது. இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி போட்டு கேளுங்க. ஒரு 4 முறை கேட்கும்போது நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிடும். இதை கேட்டாலும் புண்ணியந்தான், சொன்னாலும் மகா புண்ணியந்தான். எல்லோரும் க்ஷேமமாக சந்தோஷமாக இருக்கணுன்ற ஆசையில் நான் இந்த பதிவில் இந்த சௌந்தரிய ஸ்லோகத்தை கொடுத்துருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.